ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் சிந்தித்து நிதானமாக எடுப்போம். அதற்கு நம் அன்னையின் அருள் வாக்கினை கேட்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. உடைந்து போன மண்பானை ஓடுகளால் கால்களுக்கு ஆபத்து இல்லை, ஆனால் உடைந்த கண்ணாடி துண்டுகளால் கால்களுக்கு ஆபத்து மிகுதி. உங்கள் வாழ்க்கை கண்ணாடி போன்றது, அது உடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் அர்பன் மாவட்டம் திகுவா தடகரா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருப்பூர் மாவட்டம் பாரதி வித்யாலயா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். பங்காரு சித்தரே போற்றியோம். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா ஆயக்குடி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன். என்னுடைய வாழ்க்கையில் அம்மா செவ்வாடையை கொடுத்து எனக்கு ஒரு முகவரியை தந்தாங்க. நான் 1985 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் ஆதிபராசக்தி வழிபாட்டு முறையில் திறந்த வலை கூட்டு வழிபாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு என்னைய வேப்பிலை எடுத்துகிட்டு வர சொல்லி என்னைய அங்கே இருக்கிற செவ்வாடை சக்திகள் சொன்னாங்க. அப்போ எனக்கு செவ்வாடை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, மருவத்தூர் ஒன்றும் தெரியாது. அப்போ வேப்ப மரத்தில் ஏறி வேப்பந்தலை பறிக்கும்போது அங்கே அம்மா பாம்பு ரூபத்தில் எனக்கு மேலே காட்சி கொடுத்தாங்க. அதை பார்த்து நான் இங்கே இருக்கிற தொண்டர்கள்ட்டையெல்லாம் நான் அந்த செய்தி சொன்னேன். அது அம்மா அம்மான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பராசக்தினா என்ன, அம்மானா யார் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நான் செவ்வாடை கட்ட ஆரம்பித்தேன். தொடர்ந்து இன்றைக்கி 1985 இன்றைக்கி வரைக்கும் மன்ற தொண்டராக இருந்து மன்றத்தை வழிபட்டுக்கிட்டு அம்மா கோயிலுக்கு வந்து போக இருக்கேன். எனக்கு வழிகாட்டியாக இருந்தது எங்கள் வழிபாட்டு மன்றம், சிந்தலவாடம்பட்டி மன்றம். அந்த மன்றத்தில் தான் என்னோடய குறைகளையெல்லாம் போய் சொல்லுவேன். அம்மா தீர்த்து வைப்பாங்க. இன்றைக்கி என்னை தெரியுது, எனக்கு அம்மா கொடுத்த முழு முகவரினா அதை செவ்வாடை மட்டுமே. இந்த பராசக்தி என் வாழ்க்கையில் என் குடும்பமே இன்றைக்கி செவ்வாடை தொண்டராக இருக்கும். எனக்கு திருமணத்தையும் அம்மாவே எனக்கு பெண் பார்த்து திருமணம் நடத்தி வச்சாங்க. எனக்கு 2 குழந்தை செல்வங்களை கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கும் சக்தி சுந்தரம், சக்தி லட்சுமின்னு பேர் வச்சாங்க. அதனால் எங்கள் குடும்பமே செவ்வாடை குடும்பமாக மாறி எங்கள் குடும்பம் இன்றைக்கி மன்றங்கள் வளர வளர எங்கள் வாழ்க்கை தரமும் வளர்ந்துச்சு. அந்த எங்கள் குடும்பமே அம்மாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு கோடான கோடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.